டீம்ல. என்னன்னா பிடிஎஸ் ப்ரோ, பிடிஎஸ் அடிக்கிற ஜோன் ரொட்டேஷன்லாம் பார்த்தா எனக்கே விதுக்குன்னு இருக்கு ப்ரோ. போயிட்டே இருக்கானுங்க ப்ரோ கார்ல. என்னதான் குமார் ப்ரோ கூட 2.0 சப்போர்ட் பண்ணாலும் மனசுக்குள்ள பிடிஎஸ் ஓஜி இருக்காங்க. இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? இருக்காங்க. ரெண்டு டீம் தான் சப்போர்ட், அவ்வளவுதான், வேற தெரியல ப்ரோ. திம்னுக்கு பதிலா யுவாவா போடுங்க ப்ரோ. அவங்க தானே ப்ரோ, நான் யுவாவை அனுப்பிச்சுட்டேன், அவங்க தான் தின் வேணும்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. அதான் ஆள் வந்துட்டாங்கல்ல, சாய் ப்ரோ வந்துட்டாங்க, தின் ப்ரோ வந்துட்டாங்க. இவங்க அடிக்கிற ரொட்டேஷன் பார்த்தா லைட்டா கொஞ்சம் பயமாவே இருக்குது இப்பெல்லாம். முன்னெல்லாம் கொஞ்சம் திறமையா இருக்கும், இப்போ லைட்டா பாருங்க, எங்க இருந்து வந்தாங்களோ அங்க ஜோன் போட்டானுங்க ப்ரோ. எல்லாமே தப்பாவே நடக்குது ப்ரோ, இவங்களுக்கு எல்லாமே தப்பா நடக்குது. எங்க ஜோன்ல இருந்தாங்களோ அங்க இருந்தாவே ஜோன் ப்ரோ, வெளியே வந்து ஜோன் விட்டு வெளியே விட்டாங்க. இங்க பாருங்க, ஆரா டீம் நல்லா மேல பாருங்க, டீம் 25 ஒரு ஐயோ என்ன அப்படி நிக்குது மாறி போன் பண்ணாங்க தெரியுமா? வெறியா கஷ்டப்பட்டு ஏன்டா ஜோனுக்கு வெளியே வந்தாங்கன்னு தெரியல. பேர்ல அவனுக்கு இருந்து அடவே ஜோன் தான், அங்க இருந்து வெளியே வந்துட்டானுங்க. இப்ப மறுபடியும் ஜோனுக்குள்ள போகணும். ஆனா அந்த இடத்த ஆம்பளை பொம்பளை பிடிஎஸ் பிடிச்சிருச்சு, ஆம்பளை பொம்பளை டீம் பிடிச்சிருச்சு. இவங்க மொபைல் டீமும் உள்ள போயிடுச்சு. வந்து நேரா ரெனால்டோனியை வச்சு குத்தி ஜோன் பிடிஎஸ் 2.0 வந்து ஜோனுக்குள்ள வரணும், மொபைல் டீம் வந்து ஜோனுக்குள்ள வரணும். நாலு பேர் ஜோனுக்குள்ள வந்தாங்க. பிடிஎஸ் மொபைல் இங்க பாரு, பிடிஎஸ் 2.0 நாலு பேர் ஒரே கார்ல வரானுங்க. அதுதான் சொல்லிடுறேன். ஆனா லெஃப்ட் சைடு பாருங்க, மொபைல் டீம் வேற இருக்கானுங்க, மொபைல் டீம் வேற இருக்கானுங்க, முன்னாடி டீம் 11 இருக்கானுங்க. எங்க போய் ஜோன் எடுக்க போறாங்கன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, யார் டாப் 5 வர போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2.0 கண்டிப்பா பாயிண்ட்ஸ் டேபிளுக்குள்ள வந்தே ஆகணும். அப்படி வந்தா மட்டும்தான் இவங்களுக்குமே வந்து ஐயோ செம்ம ஜோன்டா டி. 2.0 தரமான ஒரு ஜோன் புடிச்சிச்சுடா டி. ஜோனோட அல்டிமேட் கார்னர் சும்மா தொட்டா போகுது, நானு எட்ஜ் தொட்டா போகுதுன்னு சொல்லி எட்ஜ் புடிச்சானுடா டி. வெறியா புடிச்சானுடா. பிடிஎஸ் வந்துச்சு, பிடிஎஸ் புடிச்சாங்க, பிடிஎஸ் புடிச்சிச்சு. பிடிஎஸ் ஒரு வெறியான ஒரு ஜோன் புடிச்சிருச்சு ப்ரோ. வாட் எவர் மாமா இஸ் a good person, பெய்டு கமெண்ட். அதான் போய் பேசும்போதே நான் நினைச்சேன் ஏதோ வரப்போகுதுன்னு, அதே மாதிரி தான் வந்துச்சு. விடுங்க பரவாயில்ல, இப்போ ஏதோ ஒன்று நல்லது தானே, அது சொல்றதுக்கு ஒரு நல்லது இருக்கு. நானே சொல்லுவேன் ஆமா குட் பாய். நான் போய் பேசி போனா யார்கிட்ட? யாருக்கோ வெளில போயிட்டீங்கன்னு சொல்றாங்க. சாக்கோ, ஐவரி, டோனி 4 பேருமே ஜோனை புடிச்சாங்க வித் ஐயோ அவ்வளோ மெட்சோட புடிச்சிருவாங்க இத்தனைக்கும். ஐயோ பார்த்தாவே அடி டோனிக்கு, மல பார்த்தாவே ஒரு அடிச்சா பாரு. 28 இவங்க ஒரு 4 32 32 ஒரு 2 34 ஒரு 4 36. இவங்க நினைச்சா 36 மெட்ஸ் போடலாம், 36 மெட்ஸ் போடலாம். பக்கத்துல ஏதோ மொபைல் பிடிஎஸ் இருக்கு, மொபைல் பிடிஎஸ் வந்து குத்துமா பிடிஎஸ் 2.0 மீண்டும் டோனி நாக்கு போடு. ஹாட் ஷிஃப்ட் ஜோன் ப்ரோ, மரண ஹாட் ஷிஃப்ட் ப்ரோ. பிடிஎஸ் ஜோன்ல கிடையாது 2.0. அண்ணா பிடிஎஸ் பாருங்க, இவனே எஸ்எக்ஸ் பிடிஎஸ் போட்டு நான் அடிப்புடு பாருங்க. ஈஸ்வர் நம்ம சோலோ பிடிஎஸ்ல அதே மாதிரி 2 பேர் ஒரே ஒருத்தன் சாட்சோஜி மட்டும் தான் இருக்கான். அவ்வளவுதான் guys. இந்த அணியும் இன்னைக்கு மாத்தின அணிக்கு சட்டு 90 அணி தான். ஜோனுக்குள்ள இருக்கிறது ரியாட் ப்ரோ, ரியாட் 13 பாயிண்ட் லீடிங்ல இருக்க ரியாட் தான் கப்படிக்க போறாங்க இன்னைக்கு. கப்படிக்கிறதுக்கு வாய்ப்பு ரியாட் தான். ஆமா ஆமா ஆமா, ரியாட்ட குத்துனாதான் உண்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜியூஸ் மொபைல் பிடிஎஸ் உள்ளார வராங்க, மொபைல் பிடிஎஸ் ரொட்டேட் போட்டு இருக்காங்க. ஐயோ ரியாட் ஜோனுக்குள்ள வேற இருக்கானுங்க. ரியாட் ஜோன் வேற ஆல்ரெடி ஜோனோட சென்டர் இத புடிச்சாங்க, காம்பவுண்ட புடிச்சாங்க. இப்ப ஆனா 2.0 ஜோனுக்குள்ள போணும். 2.0 ஜோனுக்குள்ள போறது வந்து நேரா போயிட்டா கூட பிரச்சனை இல்ல. பெண்கள் டீம் அடிச்சு புடி அந்த இடத்தை பிடிக்கும். அயன் ரவுண்ட் பெண்கள் டீம்ல 4 பேர் ஸ்பிட் அப்ல இருக்காங்க. பாரு மரத்தை தாங்க பாரு, மரம் 3 பேர் பாரு, ஷாக்ல பாரு, எப்படி சாட்டிச்சு பாரு, 3 பேர் பாரு, 3 பேர் பாரு. சூப்பர் கேர்ள் ஷாரன், சூப்பர் பிராங்கி. பின்னாடி பாத்தியா கார் வந்து குத்துனா கார் கொடுக்கிறதுக்கு இங்க பாரு, பிரியா கேமிங் இங்க வரைக்கும் எப்படி பாத்தியா? சாட்டிச்சு பாத்தியா? யாராவது வந்து குத்துனா அடிக்கிறதுக்கு எப்படி இல்ல இவ்வளவு தூரத்துல கவர் கொடுக்க முடியுமா? முடியும் பின்னாடி குத்துனா அடிக்க முடியும். அங்க பாருங்க சாண்ட்ரா வச்சு அகால மரணம் சொல்லிட்டு இருக்கும்போது யாரு சாண்ட்ரா வச்சு அகால மரணம் உள்ள வராங்க. பிடிஎஸ் உள்ள வருது, அவ்வளவுதான். உள்ள வராத கோஸ்டோ போய் தூக்கிறான்னு நினைக்கிறேன். கோஸ்டோ போய் தூக்கப்படுறாங்க. இல்ல வந்துட்டாங்க. அவ்வளவுதான்
நமக்கு மட்டும் உள்ளது. கோச்சுக்கு என்ன பண்றதே தெரியல. கோச்சா மோசா தின்ன வரலாம். அவ்வளவுதான். பிடிஎஸ் வெளியேற்றப்பட்டது. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இடி இறங்கி கொண்டே இருக்கிறது. பக்கத்துல ஃபைட் சூப்பரா விளையாடிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு நேடு, மீண்டும் ஒரு நாக் அவுட் முயற்சி. அருமையான ஒரு நேடு. போடு பிடிஎஸ் வெளியே போனாலும் 2.2 ரசிகர்களுக்கு என்ன சொல்றது சந்தோஷம். மறுபடியும் ஒரு நாக்கு நமக்கு டிபார்ட்மெண்ட்ஸ், மறுபடியும் ஒரு நாக்கு, மீண்டும் ஒரு நாக்கு. அகாலமான மனித அவ்வளவு அந்த இடத்த பிடிச்சிட்டானுங்க. தூக்கிட்டாங்க. அது இல்லாம சாக்கோ ஹீல் பேட்ல பாரு. அது இல்லாம சாக்கோ 23 ஹீல் பேட்ல போட்டுக்கிறாங்க. 23 ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு. ஓ ஆனா பின்னாடி முன்னாடி அடி உழுது. இப்பவும் 2.0 வந்து பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருக்கு. பாயிண்ட் வந்துட்டாவே போதும். வாய்ப்பு இருக்கா. மேல ஏறி வரா ஸ்பார்க்கி ஸ்டைல் 2.0 அடிச்சாகணும்னு ஒரு முனைப்போட இருக்கான். பாக்கலாம் என்ன நடக்க போகுது. மூணு டீம் சாவர வரைக்கும் 2.0 ஹோல்ட் பண்ணி ஆகணும். முடியுமா 2.0ல? ஆனா அண்ணே இங்க பாருங்க 2.0 வந்து ஜோனுக்குள்ள போகணும். 2.0 ஜோனுக்குள்ள போகணும். 2.0 பாத்தீங்கன்னா 8 மீட்டரா 8 மீட்டர். ஆனா முன்னாடி டீம் 17 முடிச்சா மட்டும் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். முன்னாடி ஏறி வராங்க. முன்னாடி டோனி அகால மேல வந்துட்டான். ராட்ரிக் அகால மேல ஜூஸ் ஐயோ அகால மேல வந்துட்டான். சாக்கோ மட்டும்தான் இருக்கா. ஹீல் பட்டில் பண்ண முடியுமா? 14 மினிட்ஸ் 13 மினிட்ஸ் 8 டீம் சாக்கோல 8 டீம் சாக்கோ மறுபடியும் இன்னும் ஹீல் பட்டில் பண்றான். 10 செகண்ட் சாரி 20 செகண்ட்ஸ் 8 டீம் இன்னும் உயிரோடு இருக்கு. ஆனால் தாக்கு பிடிக்க முடியுமா சாக்கோவால? தவறு இழைத்தாங்களா? இப்போ ஒரு 2 ஸ்குவாட் மாறி ஒரு 2 ஸ்குவாட் வெளியேறனா 2 ஸ்குவாட் 3 வெளியேறணுமே. 9 மினிட்ஸ் சாக்கோ ஹோல்ட் பண்றான். 8 ரொம்ப முன்னாடி ஹீல் போட்டாங்க. ரொம்ப முன்னாடி சாட்சோஜி அங்க 11 போட்டுருக்கான். சாட்சோஜி அங்க ஹீல் பேட்டில் போட்டுருக்கான். இந்த மாதிரி சாக்கோ போட்டுருக்கான். 7 போட்டிருக்கான். 6 தான் இருக்கு. இன்னும் 6 தான் இருக்கு. இல்ல 6 இன்னும் 5 இன்னும் 5 7 டீம் 4 இன்னும் 4 இன்னும் ஐயோ வெரி சாட்சோஜி டாப் 4 பெண்கள் டீம் டாப் 3 ஆர் யூ சீரியஸ் ரியா டீம் இருக்கா? ரியா டீம் டாப் 2 ரியா டீம் டாப் 4 வந்துரும் நினைக்கிறேன். ரியாட்ல ஒரே ஒருத்தர் கைனா ரியாட்ல 15 ரியாட்ல 14 சினிமா காட்டுறாங்க. ரியாட் 8 பாயிண்ட் எடுத்துறாங்க. 21 போயிட்டாங்க. ரியாட் இப்ப டாப் 2 அடிக்க போறாங்களா? பெண்கள் டீம் ஜெயிக்க போதா? பெண்கள் டீம் மிஸ்ஸஸ் யாரு? யூடியூப் ரோமியோ டீமா? பெண்கள் டீம் ரியாட் டீம்ல 12 இன்னும் 12 இருக்கு. ரியாட் கிட்ட 12 இருக்கு. சொல்ல போனா
ரியாட்டுக்கும் பிடிஎஸ் 2.0க்கு தான் இப்ப போட்டியே நடக்குது. ஆமா, ரெண்டு பிடிஎஸ் பேரும் போட்டியே. 2.0 அடிச்சு ரியாட்ட ஜெயிக்க வச்சிருவாங்க அண்ணா 2 மேட்ச்ல. சரிடி, let's see guys, let's see என்ன நடக்க போகுது. கிறுகிறுப்பாவா இருக்கு குமார், கிறுகிறுப்பாவா இருக்கு. போட்டி ரியாட்டுக்கும் 2.0 நடக்குது. சூப்பர் ஒரு நாக்கு பெண்கள் டீம் அடிக்குது, சூப்பர் அடிக்குது, சூப்பர் அடிக்குது. பெண்கள் டீம் போறாங்க, சிம்பிள் பெண்கள் டீம் போறாங்க. ஒரே ஒருத்தன் ஸ்பார்க் மட்டும்தான். பெண்கள் டீம் ஜெயிக்கிறாங்க, பிடிஎஸ் ஆல ஜெயிக்க முடியல. பெண்கள் டீம் ஜெயிக்கிறாங்க, பிடிஎஸ் ஆல ஜெயிக்க முடியல. பெண்கள் டீம் 10 பாயிண்ட் எடுக்கிறாங்க, பிடிஎஸ் ஆல இன்னும் ஒரு 6 பாயிண்ட் 3 மேட்ச் எடுக்க முடியல. கரெக்டான டைம்ல ஹீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துட்டு இருக்கு தெரியலையே. இன்னும் 4 இருக்கு. 2 பேர் தூக்கிட்டாங்க. ஐயோ, மறுபடியும் நான் கொண்டு தவறு. பெண்கள் டீம் பெரிய தவறு. பெண்கள் டீம் மிகப்பெரிய தவறு நடக்குது. பெண்கள் டீம் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்குது. இவன் கவர் கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த ஷாரன்ற ஒரு நானியார் பம்பா பாருங்க, நான் எப்படி ஹீல் பாட்டில் எப்படி பண்ணி எப்படி என்னென்ன பண்ணா டாப் 3 வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல போல. டாப் 3 வரதுக்கு வாய்ப்பு இல்ல. டாப் 2 வரதுக்கு வாய்ப்பு இல்ல. விட்டுட்டான். டாப் 2 பெண்கள் டீம் டாப் 2 எடுத்துருச்சு. பெண்கள் டீம் டாப் 2 எடுத்துருச்சு. guys. Are you serious? பெண்கள் அடிக்கு இல்ல பெண்கள் டீம் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க டீம் ரெண்டு பேருமே ஸ்பார்க்கிஸ் லைவ் எஃப்எல்டிஎஸ் 2 பேரும் நல்லா விளையாடுறாங்க. அவ்வளவுதான். அவங்க அள்ளி வீசுறான், அங்க இருக்கிறதெல்லாம் அள்ளி வீசிட்டு இருக்கான். இவன் கவர் கொடுக்கலடா. பெண்கள் டீம் வந்து கவர் கொடுக்க மாட்டாங்க. பெண்கள் டீம் பரவாயில்ல, 9 பாயிண்ட் எடுத்துருச்சு. இதுவும் ஜெயிக்கிற கணக்கு தான். 9 பாயிண்ட் எடுத்துறாங்க. எத்தனை இவன்ட்ட 2 மெட்ஸ் தான் இருக்கு. ரியாஸ் கிட்ட மெட்ஸே இல்ல. ஸ்பார்க் கிட்ட 6 மெட்ஸ் இருக்கு. பெண்கள் இவங்க ஜெயிச்சிருவாங்க. அவ்வளவுதான். அவன் ஜோன் அவுட்லயே ஆஹாடா மரணம் அடைந்தான். பரவாயில்ல. ஆனா ஜிவி ஆம்பளை பொம்பளை அணி 9 பாயிண்ட் எடுத்திருக்கு. பெரிய பாராட்டுகள். அவங்க ஜெயிக்கவே